தேவனுடைய வார்த்தை அசாத்தியமான காரியங்களை செய்யும் எலிசா. ஆமென். அசாத்தியமான காரியங்கள் என்னென்ன பார்க்கலாமா? ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளையும் நம்ம பார்த்துட்டு வரோம். குழந்தை இல்லாத எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்கல்ல. அசாத்தியமான காரியங்களை கர்த்தர் செய்வார். குழந்தை பாக்கியம் இல்லாத பார்த்து கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு ஆண்டவர் தருவார். மலடி என்கின்ற வார்த்தை உங்களுக்கு வராது. கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா? அவன் நிச்சயமாக கடன் பிரச்சனை இல்லாமல் கர்த்தர் மாற்றுவார். வாய்க்கால்கள் நிரம்பாமல் இருக்கா, குடும்ப ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கா, கர்த்தர் நிரப்புவார். எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் மாத்திரமல்ல, இன்னைக்கும் நடக்கும். இன்றைக்கும் கர்த்தர் நடத்துவார், உங்களை நடத்துவார். இயேசு கிறிஸ்து குஷ்டரோகி சுகம் படுத்தினது போல எலிசாவின் காலத்தில் குஷ்டரோகம் நீக்கப்பட்டது, சுகமாக்கப்பட்டது. அன்று அல்ல, இன்றும் கர்த்தர் சுகப்படுத்துவார். ஒருவேளை உங்கள் சரீரத்தில் போராட்டங்கள், பிரச்சனைகள், பலவிதமான நோய்கள் இருக்கா, கர்த்தர் குணமாக்குவார். எலிசாவின் காலத்தில் நடந்தது மாத்திரமல்ல, இன்றைக்கும் உங்களுக்கு கர்த்தர் நடப்பிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் பாரப்படுறீங்க, கவலைப்படுறீங்க? லகுவாக மாற்றுவார். இருமை மிதக்க பண்ணினவர் உடைய வாழ்க்கையில் மன கஷ்டங்களை, போராட்டங்களை, தவிப்புகளை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா.